ஆர்கெஸ்ட்ரா இதுல அதுல கூட அவங்க அப்படிதான் பாடுறாங்க, அப்படி பாடுறாங்க. சேம் திங். ஸோ இப்போ இந்த காலத்து பாடகர்களுக்கு இந்த மைக்கை கொண்டு வந்து அந்த மைக்கால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்று சொல்றீங்களா? மைக்கினால டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. அது வந்து நம்ம வந்து இருக்கிறத இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த டூ மச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கிறதுனால அதுக்கு இப்போ நானும் பாடும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா தயவுசெய்து அண்ணா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாடும் அப்படின்னா இப்போ அப்படி இருக்க விஷயம் பாருங்க. நாங்க எல்லாம் ஓப்பனா பாடிட்டு பழகினவங்களுக்கு இப்போ வந்து இப்படி பாடுறதுல நல்லது. அடுத்த நேயரை சந்திப்போம். லண்டன் ஆன்டாரியோவில் இருந்து மூர்த்தி அவர்கள். வணக்கம் மூர்த்தி. வணக்கம். சொல்லுங்க. ஜெயசார் நாடக ஒரு கேள்வி. நானும் ஒரு வயதுல முதிர்ந்தவன். என்னங்க? நானும் ஒரு வயதுல எத்தனை வயசாச்சுங்க? ஆனா நான் என்னுடைய நண்பரோடு விவாதிச்சனால் நெடுகளும் விவாதிப்பது உண்டு. நீங்களும் சீர்காழி கோவிந்தராஜனும் இந்த சங்கீதத்தை கொச்சப்படுத்துற மாதிரி நீங்கள் அதாவது காணா பாடுவது இல்லையண்டு. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல. எத்தனை வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு இப்ப 55 வயசு. ஐயோ, என்னோட எவ்வளவு சின்னவர். நான் அதாவது நான் உண்மையாகவே நம்ப மாட்டேங்க. நான் சீமன்னா கப்பல்ல இருக்கும் பொழுதும் சரி, கார்ல தனியா போகும் பொழுதும் போது என்ன அண்ணான்னு கூப்பிடுங்க. நான் கேட்பேன்னா உண்மையாக ரசிச்சு போகக்கூடிய தனிமையில இருக்க உங்களுடைய பாடல்கள் மட்டும்தான் எடுக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. என்ன 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 வாட் இஸ் யுவர் அதைத்தான் நான் என்னோட நண்பரோட விவாதிச்சா அதை ஏற்றுக்கொள்றதுல விளக்கமா நீங்க சொல்ல. சீர்காழி கோவிந்தராஜனும் நீங்களும் சங்கீதத்தை கொச்சப்படுத்துற மாதிரி, அதாவது காணா பாடல்களோ இப்பத்தே இதுகளுக்கு உரிய மாதிரி நீங்கள் பாடுவதில்லை தானே? அதாவது அவருடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் மற்றது தம்பி நீங்கள் மற்றது சீர்காழி அவர்கள் ரெண்டு பேருமே சங்கீதத்தை சங்கீதமாக பாடுகிறீர்கள். இந்த தேவையில்லாமல் ஒரு பைலாவோ கானாவோ பாடி அதை கொச்சைப்படுத்துவது இல்லை என்று சொல்கிறார். கரெக்டா மூர்த்தி? ஆமா, அதுக்கு புரிஞ்சாச்சு எனக்கு. என்னன்னா இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டயத்தையும் இப்போ அண்ணா வந்து இல்லை, இப்போ உயிரோட இல்லை, இருந்தாலும் அவர் இருந்த காலத்துல இருந்து அப்படி அதை மதிப்பு கொடு இது எல்லாமே. ஆனா அவர் பாடி இருக்கு இந்த காதலிக்க நேரம் இல்லை பாருங்க அந்த சாங் எப்படி அந்த மாதிரி காதலிக்க நேரம் இல்லை அது பாடி இருக்காரு. அவரால் முடியும். அது முடியாதது செய்யறதுல தான் அதுல ஒரு பெருமைங்கிறது தான் நாங்க என்றோம். அது இப்போ ஏதோ எந்த இந்த பாட்டு பாடுறது என்ன பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. எந்த மாதிரி வேணாலும் பாடலாம். அதை விட நமக்கு முடியாதது, அதாவது நம்மளால முயற்சி பண்ணி அதுல எவ்வளவு சாதனை பண்ணி அது ஏதாவது ஒரு பாடல் பாடிய வாழ்க்கையில ஒரு ஒரு பேரும் புகழும் வந்தாச்சுன்னா அதுதான் பெரிய முக்கியம். 10 400 இல்ல 1000 10000 பாடல் பாடின்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. நல்ல பாடல் ஒன்றும் பாடல. 10000 20000 பாட்டு பாடியாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த இதுல பார்க்கும்போது நான் வந்து சிலதெல்லாம் நிறைய அந்த மாதிரி பாடி இருக்கு, நீங்க அதை மறந்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவங்க கூப்பிட்டு அண்ணா நீங்க இதை பாடித்தான் ஆகணும். இப்போ ரீசெண்டா அப்படி நடந்தது. கேரளாவில் ஒரு மலையாள படத்துல எல்லாரும் சொல்றாங்க நீங்க வந்து இந்த மாதிரி பாட முடியாதுன்னு எனக்கு கொஞ்சம் அப்படி சேலஞ்சு கொடுத்தோன்னே நான் சொன்னேன் சேலஞ்ச் பண்ண வேண்டாம், சேலஞ்ச் பண்ணி அதுக்காக நான் பாடல, நீங்க சொன்னதுனால அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்கு என்னால முடியுங்கிறதுக்கு நான் அதை பாடி அந்த பாட்டு ரொம்ப ஹிட். அது இந்த மாதிரி இப்போ மாடர்ன் டைப் ஒரு ஃபாஸ்ட் சாங். அதுல அவ்வளவு பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு படிச்சவனுக்கு தெரிஞ்சவனுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லைங்கிறது எனக்கு தோன்றுறது. நீங்க சொன்னீங்க தமிழ்ல கூட நான் இந்த மாதிரி டப்பாங்கூத்து பாட்டு பாடியிருக்கேன். ஆனா அந்த பாடல்களையும் ஒரு பேசிக்கான ஒரு சங்கீதம் அற்புதமாக இருந்தது. சும்மா வெட்டித்தனமாக பாடாமல் சங்கீதத்தோட பாடல் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா நாம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்ப இருக்கிற அந்த இதுல வந்து நாம வந்து சொல்லக்கூடாது. அது அவங்க நினைக்கணும், மியூசிக் டைரக்டர்ஸ் நினைக்கணும், ப்ரொடியூசர்ஸ் நினைக்கணும், டைரக்டர்ஸ் நினைக்கணும், அது பாடுறவங்க நினைக்கணும், கேட்கறவங்க நினைக்கணும். இதெல்லாம் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அது இல்லாமல் நமக்கு கிடைக்கிற இப்போ நான் இப்போ இந்த தேசத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கேன். எவ்வளோ பிரமாதமான ஒரு சாங் அது. ஏஆர் ரஹ்மான் பாருங்க. அது அந்த ரொம்ப சாஃப்ட் சாங் அண்ட் வெரி குட் சாங். இந்த மாதிரி போறோம், அது போறோமே, எப்போது ஒரு பாட்டு பாடினாலும் போறோமே. ஜேசுதாஸ் அவர்களே, அடுத்த நேயர் பிரதீப். வணக்கம் பிரதீப். வணக்கம். வணக்கம் ஜேசுதாஸ் சார். வணக்கங்க, சொல்லுங்க பிரதீப். என் பேர் பிரதீப். உங்களுடைய பரம ரசிகர். தேங்க்யூ.
நான் இடைக்கிட எப்பவுமே பாடிக்கொள்வேன், உங்க பாட்டு தான் பாடுவேன். சரி. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் சார். when I sing the song, எனக்கு சில நேரம் தாளம் தப்புது. அப்படிங்க. மிஸ்ஸிங் மை பீட். அதுக்கு நீங்க ஐ நோ எங்களோட பாடின பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நமக்கு எப்பவாவது ஒரு சந்திச்சு எங்கேயாவது ஒரு நாள் கடவுள்ல அனுகிரகத்தால எங்கேயாவது சந்திச்சு நம்ம 2 பேரும் உட்கார்ந்துட்டு பார்ப்போம் என்ன விஷயங்கிறது. இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை